ரொம்ப லேட்டா போடுறேன் இந்த வீடியோ. எனக்கே தெரியும் லேட்டா போடுறதால ப்ரோ என்ன இந்த விஷயம் பத்தி பேசுறதுக்கு ரொம்ப யோசிச்சியா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா சில கமெண்ட்ஸ்ல வரும். இங்க யோசிக்கிற அளவுக்கு ஒன்னும் இல்லைங்க. இட்ஸ் ஆல் அ பார்ட் ஆஃப் கேம் பாலிடிக்ஸ்ல. நம்மளும் ஏகப்பட்ட வீடியோஸ் டிவி கேக்கு சப்போர்ட்டா பண்ணியிருக்கோம். இந்த டைட்டில் பாத்தீங்கன்னா டியர் அப்படின்றது க்ளோஸ் டு மை ஹார்ட். நம்ம அப்படி ஒரு டைட்டில் வைக்கிறோம் அப்படின்னா ஒன்னு வச்சு செய்யற மாதிரி இருக்கும், அப்படி இல்லைன்னா டீசெண்டா நம்மளோட ஒரு சின்ன பதிலடி கொடுக்கற மாதிரி தான் இருக்கும். அரசியல்ல உனக்கு பிடிக்குமா ப்ரோ? லைக் பாலிடிக்ஸ் பத்தி உனக்கு என்ன தெரியும்? நீலாம் ஒரு கால் தூசிடா அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. அந்த கால் தூசி இருக்குல்ல, அது ஒரு ஓட்டு தான். இங்க ஒரே ஒரு ஓட்டு போட்டா யாரும் ஜெயிக்க மாட்டாங்க. இங்க இருக்கிற மக்களோட ஒவ்வொரு ஓட்டுமே முக்கியம். இதுக்கான ஒரு படமே வந்திருக்கு மண்டேலா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த இடத்துல ஒரு ஓட்டு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு காட்டியிருப்பாங்க. தமிழக வெற்றி கழகம் ஸ்டார்ட் ஆனதுல இருந்து ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள். அவருக்கு இப்போ மெயினான விஷயம் என்னன்னா, அவர் ஒரு கூத்தாடிப்பா, அவரு சினிமால ஒரு நடிகர், அவரெல்லாம் வந்து கருத்து பேசக்கூடாது, அரசியல் பேசக்கூடாது அப்படின்னு சொல்றதே பாத்தீங்கன்னா ஒரு முட்டாள்தனம் தான். யார் வேணா அரசியலுக்கு வரலாம், எப்படி வேணா அரசியலுக்கு வரலாம். அண்ட் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் துறையில இப்போ பிரபலங்களா இருக்கிறவங்க எல்லாருமே சினிமா துறைக்கு சம்பந்தப்பட்டவங்க தான். அது இல்ல அப்படின்னு யாராலையும் சொல்ல முடியாது. இன்க்ளூடிங் நம்ம ஜெயலலிதா அம்மாவா இருக்கட்டும், எம்ஜிஆர் அவர்களா இருக்கட்டும், இப்ப இருக்கிற ஸ்டாலின் அவர்களா இருக்கட்டும், உதயநிதி அவர்கள், கருணாநிதி அவர்கள் எல்லாருமே சினிமா அப்படின்றது ஒரு பார்ட் ஆஃப் லைஃபா அவங்களுக்கு இருந்தது. அவங்களாம் அரசியல் பண்ணலையா? எனக்கு அதுதான் ஒரு புரியாத ஒரு புதிராவே இருக்கு. டியர் பிரதர் மலை அவர்களே, அண்ணாமலை அவர்களே, நீங்க ஒரு ஜாம்பவான். நீங்க எப்படின்னா அடாப்ட் பண்ணிப்பீங்க சிச்சுவேஷன்ஸ்க்கு. எது பேசினா நம்ம வைரல் ஆகும், எது பேசலன்னா நம்ம வைரல் ஆகும். ஏன்னா நீங்க சில விஷயங்கள் பேசிருக்கீங்க, அதெல்லாம் அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய விஷயம். உங்களோட அரசியல் வாழ்க்கையில சில முடிவுகள் நீங்க எடுத்தது, சில விஷயங்களுக்கு குரல் கொடுத்தது, இதெல்லாமே அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் தான். பிஜேபி அப்படின்றது பாத்தீங்கன்னா அது ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி. டிவிகேன்றது ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி. மேபி பிஜேபின்றது ஒரு பல வருஷமா இருக்கு, சில எஸ்டாப்ளிஷ்டு பார்ட்டியா கூட இருக்கட்டும். புதுசா ஒருத்தங்க அரசியல் வராங்கன்னா எடுத்த உடனே இந்த மாஸ் ஆடியன்ஸ் பார்த்தா கடுப்பு தான் ஆகும். யாருக்கா இருந்தாலும் நான் ஜென்யூனான அரசியல்வாதிப்பான்னு சொல்றவங்களுக்கே காண்டு தான் ஆகும். மேபி அது உங்களை மாதிரியே நானும் ஒரு கிரிக்கெட் ஃபேன் தான். ஸோ சீக்கிரமா IPL 2025 விஷயங்கள் ஸ்டார்ட் ஆக போகுது. நீங்க எந்த அளவு ஈகரா இருக்கீங்களோ நானும் அதே மாதிரி தான் இருக்கேன். அது மூலியமா எப்படி விளையாடி எப்படி ஜெயிக்கிறது அப்படின்ற விஷயங்கள் பார்த்தீங்கன்னா மைண்ட்ல அப்படியே எனக்கு மண்டையை பிச்சுக்கலான்னு இருக்குங்க. இந்த மாதிரி ஒரு ஹேப்பனிங்கான மொமெண்ட்ல எப்படி இந்த காசு ஜெயிக்கிறதுக்கான ஒரு ரிலையபிள் சோர்சஸ்ல ஏகப்பட்டது இருக்கு ஆன்லைன்ல. பட் நான் ஒரு விஷயத்த ஃபாலோ பண்றேன், அது மூலியமா எந்த விதமான டிசப்பாயின்மெண்ட்ஸும் இருக்காது. அதனாலதான் பல வருஷமா ப்ரூவ் பண்ணியிருக்கிற 1x அப்படின்ற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா ரொம்ப உண்மையாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நம்புறாங்க, இன்க்ளூடிங் மீ. 24/7 ஒரு கிளைண்ட் சப்போர்ட் இருக்குங்க. அட் த சேம் டைம் ஈஸியா வித்ரா, ஈஸியா டெபாசிட் அப்படின்னு ரொம்ப 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 டிரான்ஸ்பரண்டா இருக்கிற ஒரு வெப்சைட்டுங்க இது. எல்லா வருஷமே இதுல விளையாடுறவங்களுக்கு அவங்க பிரைசஸ்ன்றது எப்பவுமே கொடுப்பாங்க. ஏகப்பட்ட ஆஃபர்ஸுமே இருக்கும் த்ரூ அவுட் த இயர். இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய தொகையான காசுலாம் பார்த்தீங்கன்னா எவ்ரி வீக் கொடுக்கறதா பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள்லாம் வெளியே சொல்லியிருக்காங்க 1xல. அதனால நான் பின்னாடி கமெண்ட்ல லிங்க்லாம் கொடுத்துருக்கேன், ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் சரி ஓகே இந்த நம்பர் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் 66,000 ரூபாய் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. நம்மளோட ப்ரோமோ கோடு இருக்கு, அது இங்கே டிஸ்பிளேல இருக்கும். அந்த ப்ரோமோ கோட் யூஸ் பண்ணுங்க, உங்களுக்கு இந்த விஷயன்றது கிடைக்கும். மறக்காம செக் பண்ணி பார்த்துருங்க. உங்களுக்கு ஆச்சா இல்லைன்னு எனக்கு தெரியல. ரீசெண்டா தளபதி அவர்கள் ஒரு பிரஸ் ரிலீஸ் ஒன்று கொடுத்திருப்பாரு டாஸ்மார்க் விஷயமா. குடிக்கிறது தப்பு, ஒகேஷனலா குடிக்கிறது அவங்க விருப்பம் தான், ஹெல்த் ஸ்பாயில் ஆகும், ஓகே ஃபைன். கவர்மெண்ட்டே அதை சப்போர்ட் பண்ணி எங்கெங்க சரக்கு கடை இருக்கக்கூடாதோ அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா வச்சிருக்காங்க. தமிழ்நாடுக்கே இது ஒரு மிகப்பெரிய பிசினஸ் ஆக்சுவலி. இது டோட்டலா தவிர்க்க முடியுமான்னு கேட்டா கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமா ஆக்ஷன்ஸ் எடுக்கலாம். ஸ்கூல் படிக்கிற பசங்கள்ல இருந்து, காலேஜ் படிக்கிற பசங்கள்ல இருந்து, ஈவினிங் காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் வீட்டுக்கு போறாங்களோ இல்லையோ ஏகப்பட்ட ஊர்ல வைன் ஷாப்புக்கு போறாங்க. எல்லாருக்குமே தெரியும், நீங்களும் அதை பார்த்திருப்பீங்க. அப்படி இருக்கும்போது ஒரு நடிகர் டாஸ்மாக் பத்தி பேசுறாரு அப்படின்னா நீங்களும் சேர்ந்துதான் குரல் கொடுத்திருக்கணும். பட் நீங்க என்ன பண்ணீங்க? அவர் சினிமால இடுப்ப கிள்றாரு, கட்டி பிடிக்கிறாரு. நான் ஒரே ஒரு விஷயம் தான் கேட்கிறேன், நம்ம தமிழ்நாடு அரசியல்ல சினிமால நடிக்கிறவங்க யாரும் அது பண்ணலையா அப்படின்னு நானு ஜாலியா கேக்குறேன். அவர் இடுப்பு கிள்றாரு, முத்தம் கொடுக்கிறாரு, கட்டி பிடிக்கிறாரு, நீ எல்லாம் எப்படி பேசலாம் டாஸ்மாக் பத்தி நீங்க கேக்குறீங்கல்ல? முடிஞ்சா டாஸ்மாக பேன் பண்ணி காட்டுங்க. உங்களால முடியும்ல, பேன் பண்ணி காட்டுங்க. நான் ஒத்துக்கிறேன். ஏன் சினிமால இருந்து அரசியலுக்கு வரக்கூடாதா அப்படின்னு ஏதாவது எழுதி வச்சிருக்காங்களா? அப்படி ஏதாவது இருக்கா சட்டத்துல? மாசான ஆடியன்ஸ் இருக்காங்க, ஒரு காண்டு. எது பண்ணாலும் வைரல் ஆகுது, ஒரு காண்டு.
ஓட்டு போடுறப்ப சைக்கிள்ல போனது ஆல் இந்தியா நியூஸ்ல வந்தது. அது ஒரு காண்டு. எது பண்ணாலும் ட்ரெண்ட் ஆகுறாரு. இவரெல்லாம் பேச விடக்கூடாது அப்படின்ற ஒரு சின்ன ஒரு விஷயம், ஒரு அல்பத்தனமான விஷயத்துக்காக தான் நீங்க பேசுறீங்கன்னு எனக்கு பர்சனலா தோணுது. உங்களோட கருத்து நீங்க ஷேர் பண்ணீங்கல்ல. ஏன்னா நீங்க ரீசெண்டா இந்த சாட்டையில எல்லாம் அடிச்சுக்கிட்டீங்க. ஃபைன், நான் ஆக்சுவலா அதை அப்ரிஷியேட் தான் பண்றேன். தளபதி விஜய் அப்படின்ற ஒரு நடிகர் தான், இப்ப ஒரு தலைவர். சோ நீங்க டாஸ்மாக் பத்தி நீ எப்படி பேசலாம்? நீயே சினிமால தம் அடிச்சிருக்க, சரக்கு அடிச்சிருக்க, இடுப்பு கிள்ளி இருக்கிற, அது சினிமா. சினிமா அப்படின்னு பார்த்தா எம்ஜிஆர் அவர்கள் படங்கள் நடிச்சது இல்லையா? பிளாக் பஸ்டர் ஹிட் ஆனது இல்லையா? அவரோட படங்களை ரொமான்ஸ் பண்ணது இல்லையா? ஹீரோயின்ஸை கட்டி பிடிச்சது இல்லையா? ஜஸ்ட் ஆஸ்கிங். எனக்கு அவரோ மரியாதை இருக்கு அவர் மேல. ஏன் இப்ப இருக்கிற அரசியல்ல இருக்கிறவங்க எல்லாம் சினிமால இல்லையா? கட்டி பிடிக்கலையா? கிஸ் அடிக்கலையா? முடிஞ்சா அவங்கள கேளுங்களேன். ஏன் டாஸ்மாக் பத்தி பேசினா பத்தின்னு வந்துடுச்சு அவங்களுக்கு? நான் 2 நாள் முன்னாடி 3 நாள் முன்னாடி இந்த வீடியோ பண்ணிருப்பேன். பட் நம்ம கொஞ்சம் சுத்திட்டே இருக்கிறதால ஒரு நல்ல மைண்ட் செட்டுக்கு வந்தாதான் இந்த டியர் சீரிஸ் எல்லாம் பண்ண முடியும். ஆல்ரெடி இப்ப கொஞ்சம் கடுப்புல இருக்கேன் வேற சில விஷயங்களுக்கு. இப்ப நான் பேசுறதால இதனால என்ன ஒரு பிரயோஜனம்னு கேட்டா ஒண்ணுமே கிடையாது. ஆனா நான் சப்போர்ட் பண்ற ஒரு நடிகர்ப்பா, எனக்கு பிடிச்ச ஒரு தலைவரா இப்ப அவர் இருக்காரு. சினிமால இருக்கிறப்பவே எவ்வளவு நல்லத ஒரு மக்களுக்கு பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்கு தெரியும். நியூஸ் சேனல்ஸ்ல போட்டிருக்காங்க. அரசியலுக்கு வந்து இன்னும் நல்லது பண்ணணும் அப்படின்றத அவரோட இதுவே. அரசியல் நாலேஜ் இல்ல, அது இல்ல. இப்போ சீமான் அண்ணா இருக்காருல்ல, அவரு நடுவுல இப்படிதான் டக்குன்னு பிளேட்டை மாத்திட்டு வேற மாதிரி பேசிட்டாரு. அப்படி இப்படி வாட் ப்ரோ, திஸ் ப்ரோ, தட் ப்ரோன்னு சொல்லிட்டு நீங்க இப்போ அப்படி அகைன்ஸ்ட். எனக்கு தளபதி சொன்ன ஒரு விஷயம் தான் எனக்கு ஞாபகம் வருது. அண்ணாமலை அவர்களே, நீங்க இவ்வளவு படிச்சிருக்கீங்க, such an well educated politician, how could you say that? நீ எப்படி டாஸ்மாக் பத்தி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு? யாரு வேணா பேசலாம், நான் பேசலாம், யாரு வேணா பேசலாம், அவங்களுக்கு உரிமை இருக்கு. எத்தனை கிராமங்கள் அழிஞ்சு போயிருக்கு தெரியுமா? எத்தனை ஃபேமிலிஸ்ல முக்கியமான சோர்ஸ் இறந்து போயிருக்கு தெரியுமா இந்த சரக்கு அப்படின்னு ஒரு விஷயத்தால? புரியுதா உங்களுக்கு? அவர் சினிமால கட்டி பிடிக்கிறாரு, இடுப்பு கிள்றாருன்னா பேசக்கூடாதா? அது சினிமா, அது ஒரு என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரி. ஸோ அதனால யார் வேணா என்ன வேணா இங்க பேசலாம். நீங்க ஒரு விஷயத்துக்கு சப்போர்ட் பண்ணலன்னா, ஒரு தலைவரா ஒருத்தர் வந்து மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு நினைக்கிறவரை எப்படியாவது மட்டம் தட்டணும் அப்படின்னு பேசுறதே தப்பு. 2வது, தளபதி ரீசெண்டா ஒரு ஸ்டேஜ்ல சொல்லியிருப்பாரு, உங்களுக்குள்ள நீங்க அடிச்சுப்பீங்க, நீங்களா ஒன்னா சேர்ந்துருவீங்க, ஆனா கடைசியில ஒண்ணுமே இல்லாத மாதிரி பண்ணுவீங்க. எனக்கு அது உண்மைன்னு தோணுது. எனக்கு ஆக்சுவலி சீரியஸ்லி உங்க மேல அவ்வளவு ஒரு மரியாதை நான் வச்சிருந்தேன். இப்ப என்ன எனக்கு தோணுது அப்படின்னா, நீங்களும் எல்லாரும் மாதிரி ஒரு அரசியல்வாதி தான், அவ்வளவுதான். ஒருத்தர் இங்க அரசியலுக்கும் வரவே கூடாது, பேச்சுரிமையே யாருக்குமே கிடையாது. சினிமா இடுப்புகிற நீலா எப்படி பேசலான்றது ஒரு ராங் ஸ்டேட்மெண்ட் தான். வெரி ராங் ப்ரோ, வெரி வெரி ராங். என் காதல் தோல்வியை கண்டு என் மனம் இன்று என்னுடன் சிரிக்கிறது. அட உண்மை காதலுக்கு மதிப்பு இல்லை இன்றுதான் எனக்கு தெரிகிறது. என் காதல் என்றுமே உண்மைதானடி என்று உனக்கு நான் தெரிஞ்சாலும் என்னை விட்டு போரடி கொஞ்சம் இல்லடி. காதல் என்று அது போய்தானோ? தளபதி கோடான கோடி ரசிகர்களின் என்றும் அறிவதி. பிக் ஷாட் இவர் பிளாக் பஸ்டர் வந்த மகுமதி. இக்னோர் நெகட்டிவ் வெட்ட சொன்ன தங்க தளபதி. தளபதி கோடான கோடி ரசிகர்களின் என்றும் அறிவதி. பிக் ஷாட் இவர் பிளாக் பஸ்டர் வந்த மகுமதி. இக்னோர் நெகட்டிவ் வெட்ட சொன்ன தங்க தளபதி.